ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோ ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு இல்லையா? அந்த வழியா வர்ற நம்ம சூர்யாவ மகா பாத்தர்றாங்க. கூப்ட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம சூர்யா சரியா கவனிக்காதனால நேரா போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் மகா ஃபோன் பண்றாங்க. நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம சூர்யா பொய் சொல்றாப்ல. என்ன கார்ல போய்க்கிட்டே இருக்கும் பொழுது மீட்டிங்ல இருக்கேன்னு பொய் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மகா அதே ஆட்டோவுல ஆபீஸுக்கே நேரா போயிடுறாங்க. நம்ம சூர்யாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு தான் ஆபீஸுக்கே போறாங்க. அதுக்காக தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க வீட்டையும் காமிக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்து சித்ரா தேவிய வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு செய்ன்னு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த சித்ரா தேவி ஜூஸ் போட்டே தரமாட்டேங்கிறாங்க. ரூம்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. உங்க முன்னாடி நல்லவ மாதிரி வேஷம் போடுறாங்க. அப்படின்னு சொல்லி சித்ரா தேவிய சும்மா காட்டுன்னு காட்டிடுறாங்க இங்க ஐஸ்வர்யா. ஸோ இப்ப சித்ரா தேவிய வார்ன் பண்றாங்க நம்ம ஐஸ்வர்யா. நீங்க அனாமிகா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் இது மாதிரி பண்ணுனீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கிட்டு அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. அதே டைம்ல இங்க ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வக்கீலையும், ஸ்வேதாவையும் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி டைவர்ஸ் விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா, இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தலகால் புரியல. ஆனா, ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரிய வருது. ஸ்வேதாவுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் நம்ம சூர்யா டைவர்ஸ் வாங்கி குடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப, நம்ம மகாவும் ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. ஆபீஸ்க்கு வரும்போது ஆப்போசிட்ல தான் வக்கீல் போறாங்க. நம்ம மகா சூர்யாவோட ரூமுக்கு போகும்பொழுது, சூர்யா வந்து ஸ்வேதாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம மகா கேட்டுட்டு, அங்க போயிட்டு தனியா வெயிட்டிங் ஹால்ல உக்காந்துடுறாங்க. இங்க வீட்ட காமிக்கிறாங்க. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கால் மேல கால் போட்டுக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஐஸ்வர்யா என்ட்ரி குடுக்குறாங்க. ஐஸ்வர்யாவ பார்த்த உடனே நம்ம கௌதம் நடுங்கிக்கிட்டு ஏந்திரிக்கிறாப்ல. கௌதம்கிட்டயும் நம்ம ஐஸ்வர்யா எனக்கு எதிராவும், என் அக்காவ என் தங்கச்சிக்கு எதிராவும் ஏதாச்சும் பண்ணுனீங்க, உங்கள தொலைச்சு புடுவேன் தொலைச்சு அப்படின்னு வார்ன் பண்றாங்க நம்ம ஐஸ்வர்யா. இந்த பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க விஜய் என்னடான்னா பிரபாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல சமாதானப்படுத்தலாம்னு. இத பார்க்குற அனாமிகா வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இதெல்லாம் சரியில்ல. நீங்க வந்து பேசாம அப்படியே விட்டுருங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. இங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும், ஸ்வேதாவும் வெளியில வராங்க. பக்கத்துல மகா உட்காந்துருக்கிறத கூட நம்ம சூர்யா கவனிக்கல. நேரா போயிட்டு ஸ்வேதாவ வந்து வெளிய அனுப்பி வச்சுட்டு தான் உள்ளார வராங்க. அப்பதான் நம்ம சூர்யா மகாவையே பார்க்குறாங்க. மகா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா சூர்யாவ பார்க்குறாங்க. ஸோ இன்னிய எபிசோட இதோட முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.